ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 2025 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை ஒட்டி தொடர்ந்து ஒவ்வொரு டீமோட ஃபேன்ஸ் கிட்டயும் அவங்களுடைய ஸ்குவாட் ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கேட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸோடைய ஃபேன் முத்துக்குமார்கிட்ட பேச போகிறோம். வணக்கம் முத்துக்குமார், எப்படி இருக்கிறீங்க? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஒரு போன சீசன் ரொம்ப ஒரு புவரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். திக்கி முக்கி கடைசியில் அந்த பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து அப்படி இப்படின்னு வந்தாங்க. போன வருஷம் மும்பை இந்தியன்ஸ்ல நான் பார்த்த மிகப்பெரிய பிரச்சனையானா அதுதான் நான் பர்சனலா பார்த்தேன். ஸோ இந்த வருஷம் அது எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? அந்த ஒரு குட்டி ஃபைட். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் மேனேஜ்மெண்ட் லெவல்ல கூட அவங்க வந்துட்டு வின் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு ஒரு ஃபீல் ஆகுது. ம். கோச்சிங் ஸ்டாஃப்ல இருந்து ஃபீல்டிங் கோச் எல்லாத்தையுமே வந்துட்டு புதுசா போட்டுருக்காங்க. ம். அது மாதிரி ஜெயவர்தனா வந்திருக்காரு, அவரை பத்தி எஸ். நமக்கு தெரியும். ம். எந்த மாதிரி ஒரு டீமை எப்படி கொண்டு போனாருன்ட்டு. அதே ம். மாதிரி பிளேயர்ஸ் கிட்டயுமே ஒரு பாசிட்டிவிட்டி தெரியுது, லைக் வீடியோஸ் பார்க்கும்போது. அதே ம். மாதிரி லைக் அந்த மெயின் பிளேயர்ஸ் லைக் பும்ரா, ஹர்திக், ம். இவங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ வந்துட்டு இந்த வருஷம் ம். லைக் கம்பேரிங் போன வருஷத்தோட பெட்டரா இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே, ரைட் ரைட் கூல். அண்ட் மும்பை இந்தியன்ஸோட பிக்கஸ்ட் பிரச்சனை போன சீசன், அஃப்கோர்ஸ் நீங்க இந்த சொன்ன கேப்டன்சி பிரச்சனையா இருக்கலாம். அதை தாண்டி என்னென்ன பிரச்சனைகள் பிளேயர்ஸ் மத்தியில இருந்ததுன்னு பாக்குறீங்க? ஒரு ஒரு டேலண்ட் வைஸோ லெட்ஸே ஒரு ஆன் பேப்பர் என்னென்ன பிரச்சனைகள் பிளேயர்ஸ்ட இருந்தது அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க? அண்ட் அதை இந்த டைம் அட்ரஸ் எனக்கு தெரிஞ்ச நம்ம பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா, ஏன்னா நம்மளுக்கு 2017 அப்புறம் அர்பன் சிங் போனதுக்கு அப்புறம் சொல்ற ம். மாதிரி பெரிய ஸ்பின்னர் யாருமே டீம்ல இருந்தது கிடையாது. ம். வந்துட்டு ராகுல் சார் அந்த மாதிரி வந்துட்டு புதுசா வந்த பிளேயர்ஸ் வந்துட்டு ம். நல்லா பண்ணாங்க. பட் வந்து ஒரு ப்ரூவன் ஸ்பின்னர் வந்துட்டு நம்ம டீம்ல இருந்ததே கிடையாது. ஸோ ம். அப்படி பார்க்கும்போது இந்த டைம் வந்துட்டு அந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்துட்டு சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா சாண்டன் இந்த மாதிரி ஒரு பவுலர், ஸோ ம். பிளஸ் வந்துட்டு இப்போ ஹசன்கார் கூட இருந்தாங்க. இப்போ அவங்க பேர்லாம் ரீப்ளேஸ் பண்ண முஜீப்பும் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்பின்னர், லைக் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வேற. ம். அதே மாதிரி ஜாக்ஸுமே நம்ம வந்துட்டு நல்லா போற ஒரு ஸ்பின் போற போல. ஸோ ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு இத்தனை வருஷமா இருந்த ஒரு பிரச்சனையை வந்துட்டு இந்த டைம் சால்வ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு ஃபீல் ஆகுது. ம். அதே மாதிரி வெர்சலிட்டி, லைக் ஆல்ரவுண்டர்ஸ் வைஸாவும் பார்க்கும்போது நிறைய பேர் வந்துட்டு லைக் ராஜ் பவா, ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ என்ன ஒரு சில நல்ல பிளேயர்ஸ் விட்டோம், லைக் அர்ஜுன் கம்போஜ், நேகல் வதேரா மாதிரி விட்டாலுமே ம். நம்மள மும்பை பத்தி இன்னொரு நம்மளுக்கு தெரியாத ஒரு பிளேயரை கொண்டு வந்துட்டு அவங்கள வந்துட்டு யா. லைக் இது பண்றாங்க. ஸோ அந்த விதத்துல வந்துட்டு ம். எனக்கு போன டைம் வந்துட்டு அந்த ஒரு கனெக்ஷன், டீமுக்குள்ள ஒரு கனெக்ஷனே இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இந்த டைம் அது எல்லாமே வந்துட்டு சால்வ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது ஓகே. கம்பேரிங் பண்ண டைம். ஓகே, ரைட், கூல். அண்ட் இதுல இன்னொரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி வெளியே சொல்றது என்னன்னா, மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இல்ல அப்படின்ற ஒண்ணு. ஏன்னா இஷான் கிஷன் போனாரு. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா மொத்தமே ரெண்டு ரெண்டு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான் மும்பை இந்தியன்ஸ்ல இருக்காங்க. ஒன்னு ரயன் ரிக்கில்டன், இன்னொன்னு வந்து சாரி ராபின் மின்ஸ். ஸோ நம்ம இது பார்த்துட்டோம் அப்படின்னா ராபின் மின்ஸ் வந்து ஓகே ஒரு யங்ஸ்டர் இன்னும் ப்ரூவ் ஆகல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ரிக்கில்டன் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஓவர்சீஸ் ஸ்பாட் அவருக்கு கொடுக்க வேண்டியது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது. கன்சிடரிங் நம்மகிட்ட வில் ஜாக்ஸா இருக்கட்டும், மிச்சல் சாண்ட்னரா இருக்கட்டும், ட்ரெண்ட் போல்ட், அண்ட் அஃப்கோர்ஸ் ரீஸ்டாப்லி, லிசார்ட் வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ரியான் ரிக்கில்டனுக்கு கொடுப்பாங்களா இல்லைன்னா ராபின் மின்ஸ்ட போய் நிறுத்துவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. உங்களோட பதில் என்னவா இருக்கு? எனக்கு தெரிஞ்ச ரேன் ரிக்கல்டன் போறது பெட்டர்னு ஃபீல் ஆகுது. லைக் ம். வந்துட்டு அவரோட ரீசன்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நல்லா பண்ணியிருக்காரு. ம். எஸ்ஐ டி20 கூட வந்துட்டு ஒரு நல்ல நிறைய நல்ல ஆனாரு. அதே மாதிரி இன்னொரு பிளேயர் விட்டுட்டீங்க ஆக்சுவலா, ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு ஒரு இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஒரு லைக் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து ம். 3 விக்கெட் இருக்காரு. ம். பெட்டர் வந்து ரியான் போனோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவர் வந்துட்டு மீன்ஸை பத்தி இன்னும் எவ்வளோன்னு தெரியல ஆக்சுவலா. அதே மாதிரி ரீசெண்டா நடந்த டியூ அந்த டோர்னமெண்ட்லயுமே வந்துட்டு லைக் ரொம்ப பெருசா எதுவும் பண்ணல. ஸோ ம். பெட்டர் வீக் ரியன் போனோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு ஃபீல் ஆகுது. ஓகே, ரைட், கூல். ஓவர்சீஸ் பிக்னா எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா போன சீசன் பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு இருந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் பயங்கர லெஜெண்டரியா இருந்தாங்க. யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. ஒருத்தர் கூட பெர்ஃபார்ம் பண்ணாம ஒரு பயங்கர ஒரு ஃபிளாப் ஷோவா இருந்தது ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ்க்கு. இந்த டைம் நிறைய குவாலிட்டி பிளேயர்ஸ், ப்ரூவன் பிளேயர்ஸ், ட்ரெண்ட் போல்ட்டா இருக்கட்டும், மிச்சல் சாண்ட்னரா இருக்கட்டும், ரியான் ரிக்கில்டன், அஃப்கோர்ஸ் வில் ஜாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஓவர்சீஸ் படை இருக்குது. உங்களுக்கு லைக்லி எந்த 4 பிளேயர்ஸ் இல்ல ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொன்ன மாதிரி சாண்டர் ஃபர்ஸ்ட், ம். யா. மெயின் அப்புறம் போல்ட், ம். அதுக்கப்புறம் எனக்கு ரியன் ரிக்கல்டன் ஆடுவாங்கன்னு தோணுது. ஓகே. எதர் வில்ஜெக்ஸ், பேஸ்ட் ஆன் த கிரவுண்டை பொறுத்து வில்ஜெக்ஸ் ஆர் வந்து முஜீப் வச்சு போகலாம். ஓகே. ஸோ ஓகே. இந்த 5 பேர் மாறி வரலாம். இன் சம் பிளேஸ் இன் கேஸ் வந்துட்டு ஏதோ பவுலிங் ஆப்ஷன் தேவைன்னா மேபி கார்பின் அவங்கள கூட வச்சு ஆடலாம். ம். ஓகே, ரைட். அண்ட் இதுல ஓபனர் அப்படின்னும் போது நமக்கு ரியான் ரிக்கில்டன் அண்ட் ரோஹித் சர்மா தான் உங்களோட ஐடியல் ஓபனரா இருக்காங்களா? ஓகே. கண்டிப்பா. லெஃப்ட் ரைட் காம்போ வேற, பிளஸ் ம். வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அக்ரிசிவா பிளேயர். ம்.
ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் போன சீசன் வந்து உங்களுக்கு ஹர்திக்கோட கேப்டன்சி வந்து நிறைய விமர்சனத்துக்குள்ள ஆக்கப்பட்டுச்சு. இந்த வருஷம் மறுபடியும் ஹர்திக் தான் கேப்டன் அப்படின்னும் போது அதுல என்னென்ன பிரச்சனைகள் பாக்குறீங்க, என்னென்ன பாசிட்டிவ்ஸ் பாக்குறீங்க அதுல? ஒரே ஒரு பிரச்சனை, ஃபர்ஸ்ட் ஓவர் போடாம இருந்தா சரி எனக்கு ஓகே. தெரிஞ்சு. பவர் பிளேல போன டைம் வந்துட்டு அந்த ஆப்ஷன் நிறைய இல்லாம இருந்தனால அவர் போட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்து தீபக் சேகரா இருக்கட்டும், போல்ட் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அந்த பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கரெக்டா யூஸ் பண்ணாவே எனக்கு தெரிஞ்சு பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஓகே. ஒரு டைம் அது அவருக்கு வந்துட்டு பர்சனலா ஏகப்பட்ட அபியூஸ். ஸோ அந்த மாதிரி மேபி இந்த டைம் கொஞ்சம் மென்டலாவும் அவர் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு ஃபீல் ஆகுது. பிளஸ் அவருக்குமே அந்த வின் பண்ணணும்ன்ற ஒரு, அதாவது அவர் அபியூஸ் பண்ண அந்த இடத்துலயே வந்து வின் பண்ணி காட்டணும்னு ஒரு மைண்ட் செட் இருப்பாருன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ கரெக்டா இருக்கிற ஆப்ஷன்ஸை கரெக்டா யூஸ் பண்ணி இது பண்ணவே எனக்கு தெரிஞ்சு பெட்டரா இருக்கும் ஃபீல் ஆகுது. ஓகே. உங்களோட பவுலிங் அட்டாக்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸா பும்ரா. ஓகே. பும்ரா வராத வரைக்கும் கரண் சர்மா வச்சு போலாம் ஒரு ஐடியா. ஸோ ஓகே. தென் போல்ட், ம். தீபக் சேகர், ம். சாண்ட்னர் ஆக்சுவலா. ஓகே. ஸோ பிச்சை பேஸ் பண்ணி வந்துட்டு எதிர் வந்துட்டு நம்ம ஈவன் ஜாக்ஸை கூட ஸ்பின் போடலாம். ஆர் வந்துட்டு கார்பின் அல்லது டாப்லி அந்த மாதிரி வந்துட்டு பிச்சர் பேஸ் பண்ணி எந்த பிச்சுக்கு நம்மளுக்கு சூட் ஆகிற மாதிரி பிச்சர்ஸ் வந்துட்டு இது பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு வான்கடர் ஆடும்போது பும்ரா, போல்ட், தீபக் சகர் 3 மெயின் பவுலர்ஸ், சாண்டர். சாண்ட்னர். ஓகே, ரைட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஹர்திக் அண்ட் பவுல் ஒரு 4 ஓவர் அவராலையும் போட முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குதுல்ல. ஸோ தேவைப்பட ஃபீல் ஆகுது. ஓகே. அண்ட் இப்போ ஆக்சுவலா உங்களுக்கு நான் இன்னொரு இதா கேட்கணும்னு நினைக்கிறேன். பவுலர்ஸ் அப்படின்றது உங்களோட பவுலிங் லைனப் யாரெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க மொத்தம் 3 பேஸ் பவுலர்ஸ் பிளஸ் ஹர்திக் ஒரு 4வது ஓவர், சாண்ட்னர் ஒரு 5வது ஓவர், வேற ஸ்பின் அட்டாக்ல இன்னொருத்தர் யாரை கொண்டு வருவீங்க நீங்க உள்ள? கரண் சர்மா. கரண் சர்மா போடலாம். அப்படி இல்லாட்டி விக்னேஷ் புத்தர்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர், ஒரு யங் பிளேயர், அவர் வந்துட்டு ஸ்பின்னர் வேற. ஸோ ஓகே. லைக் அவர் டிஏ பட்டேல் அந்த டோர்னமெண்ட்ல பார்க்கும்போது கூட ரொம்ப நல்லா வந்துட்டு போட்டிருந்தாரு. ஸோ அவர் கூட யூஸ் பண்ணா. யார் இவர் ராஜுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்காரு, அவருமே நல்ல லைன் வந்து போட்டிருந்தாரு. ஸோ நம்ம அவரை கூட யூஸ் பண்ணலாம். இந்த 2 பேர்ல யாரோ ஒரு, எப்படி இருந்தாலும் மும்பை வந்து யாரோ ஒரு நம்மளுக்கே தெரியாத ஒரு பிளேயரை வந்துட்டு டெபியூட் பண்ணி விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ராஜுன்றவர் வந்துட்டு மற்ற கம்பேர் பண்ணும்போது அந்த அன்கேப்டுல வந்துட்டு இவர் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஃபீல் ஆச்சு லைக் அந்த டோர்னமெண்ட்டை பார்த்தப்போ. ஓகே, ரைட். ஆக்சுவலா நான் வந்து ஒரு பர்டிகுலர் நேம் வந்து நான் கேட்டுட்டு கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கேன். நீங்க கடைசி வரைக்கும் மென்ஷன் பண்ணல. அர்ஜுன் டெண்டுல்கர். ஸோ அர்ஜுன் டெண்டுல்கரோட பவுலிங் அட்டாக்ல எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்க போறாரு, அவர் எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுவார் நினைக்கிறீங்க? ஆக்சுவலா லாஸ்ட் டைம் அந்த சொல்ற மாதிரி வந்துட்டு எல்லா பெரிய பிளேயர்ஸ் இன்ஜுரி, 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பேசருமே இன்ஜுரிடா இருந்தனால அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் அவர் வைக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த லீட் இருக்காதுன்னு தோணுது. ஏன்னா எல்லா நல்ல பிளேயர்ஸும் இருக்காங்க. அவங்கள வச்சு கரெக்டா போன போகுது. ஓகே, ரைட். ஓகே. ஸோ இப்போ உங்களோட பெஸ்ட் 11 அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்றத நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஓப்பனிங் வந்து ரியான் ரிகல்டன் அண்ட் ரோஹித் சர்மா இருக்க போறாங்க. ஒன் டவுன் உங்களுக்கு யாரு வரணும்னு ஆசையா இருக்கு? ஏன்னா சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு ஒரு போன சீசனே என்னன்னா கொஞ்சம் இது இருந்துச்சு. ஓகே, அவர் அடிச்சாருன்னா அடிக்கிறாரு, ஆனா அடிக்கலாம்னா டக் அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. ஸோ அந்த ஒரு தேர்ட் பொசிஷன் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரியானது இருக்கு. ஸோ அந்த இடத்துல மேபி லைக் திலக் வர்மாவை கொடுத்துட்டு சூரியகுமாரை கொஞ்சம் பின்னாடி தள்ளணுன்றது பெட்டர் நினைக்கிறீங்களா? இல்ல சூரியகுமார் இன் 3 அண்ட் திலக் வர்மா இன் 4 தான் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி திலக் இப்போ நம்ம இந்தியா மேட்சஸ்லேயே பார்த்தோம்னா ஸ்கைக்கு முன்னாடி திலக் வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம அதையும் வந்துட்டு இங்கேயும் பண்ணா பெட்டரா இருக்கும். ஏன்னா திலக் வந்துட்டு அந்த சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி ஆடுவார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு விக்கெட் விழுந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையா பார்த்து ஆடுறது, எப்ப எந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் பண்ணணும்ன்ற அந்த மைண்ட் செட் எல்லாமே இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு திலக் வந்துட்டு நம்ம எப்படி இந்தியாலுமே அவங்க ஆல்ரெடி 2 பேர் வந்துட்டு 3-4 ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அதே வந்துட்டு ஓகே, ரைட். அண்ட் சூரியகுமாருக்கு அடுத்தது? சூரியகுமாருக்கு அடுத்தது ஆப்வியஸா வந்துட்டு பாண்டியா. ஓகே, ஹார்திக் பாண்டியா. தென் வந்துட்டு நம்ம நமன்தீர், அதுக்கப்புறம் சாண்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு தீபக், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிச்சை பேஸ் பண்ணி வந்து எய்தர் வந்துட்டு ராஜ் அங்கத் பவா வச்சு போலாம், இல்ல வந்துட்டு ஈவன் மின்ஸ் கூட வச்சு ஆடலாம். இல்ல ஜாக்ஸ் வந்துட்டு கூட ஜாக்ஸ் வந்தானா வேணா ஆடினாங்கன்னா, அதுக்கப்புறம் தீபக், போல்ட், பும்ரா அந்த லைன். ஓகே, ரைட், ரைட். அண்ட் ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஸ்டார்டிங் 11 இருக்குது அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த சீசன் மும்பையோட ரியலிஸ்டிக் ஃபினிஷ் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குது? எனக்கு கப் அடிப்போன்னு தோணுது ஆக்சுவலா. ஓகே. சோ இந்த சீரீஸ்ல ஆக்சுவலா கப் அடிப்போம்னு சொன்ன ஒரே ஆள் நீங்களா தான் இருக்கிறீங்க. இது வரைக்கும் வந்து எல்லாருமே நாங்க வந்து பிளே ஆஃப் போனா போதும், எங்களுக்கு டாப் 5 வந்தா போதும், பிளே ஆஃப் போறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ உங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் இருக்கு.
அது எதனால இந்த கான்பிடென்ட் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ அதான் ஆக்ஷன் இருந்துட்டே வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ட் ஒரு பாசிட்டிவிட்டி வந்துட்டு வந்துட்டே இருக்கு. ஓகே. பிளஸ் வந்துட்டு நம்ம ப்ரூவன் கோச் ஒருத்தர் வந்துட்டு வந்திருக்காரு. ம். அதே மாதிரி வந்துட்டு ப்ரீவியஸ் சீசன்ல இருந்த சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டு அவன் சால்வ் பண்ணிருக்காரு. ப்ரீவியஸ் சைக்கிளே இருந்த சில பிரச்சனைஸ் யா. வந்து சால்வ் பண்ணிருக்காங்க. ஸ்பின் வந்து பெருசா பெட்டராவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த ம். ஒரு பிரச்சனை வந்துட்டு சால்வ் பண்ணிருக்காங்க. ம். பவுலிங் அட்டாக்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2017 அந்த டைம்ல வந்துட்டு இப்படி ஒரு ஜான்சன், ஒரு ம். மலிங்கா, பும்ரா இருந்த மாதிரி இப்போ ஏன்னா ம். தீபக் சகர் வந்துட்டு கிண்டல் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா இன்ஜுரி ம். போறது. பட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் இப்ப ரீசெண்ட் நடந்த டோர்னமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது அவர் ரொம்ப ம். லைன் ஹண்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா போட்டாரு. ஆக்கர் ஓகே. போடுறாரு. பிளஸ் ம். வந்துட்டு ஸ்பீட வேற இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ம். பவுலிங் அட்டாக் வைஸா பார்த்தாலுமே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கு. பிளஸ் பேட்டிங் சொல்லவே ம். வேண்டாம். யா. ரியான் ரிக்கன், ரோஹித், ஜாக்ஸ், திலக் ஸ்கை, ம். பாண்டியா, நமந்தீர் வரைக்கும் வந்துட்டு ஈவன் சாண்ட்னர் கூட வந்துட்டு ஒரு நல்ல நாக் ஆட்டக்கூடிய ஒரு யா. எபிலிட்டி இருக்கிற ஒரு ம். பிளேயர். எனக்கு தெரிஞ்சு மேனேஜ்மெண்ட் வைஸாவும் சரி, பிளேயர் வைஸாவும் சரி, அது ஃபேன்ஸ் வைஸாவும் சரி ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கிறது அப்படின்னு நம்ம இந்த டைம் வின் பண்ண சான்சஸ் இருக்குன்னு தோணுது. ஓகே, ரைட். ஸோ இந்த சீசன் வந்து இட்ஸ் கம்மிங் ஹோம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் முத்துக்குமார். வந்து ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் த்ரூ அவுட் ஐபிஎல் நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.